என்ன டாஸ் கைக்குறவ பாக்க பேப்பறியா ஹெட் ஹெட் பேட்டிங்கா மாட்டவே பேட்டிங்கா ஷாட்டா ஏ ஜிப்ரி 50 50 5 பால் முடிச்சினா ரன் அடிக்கல பிரஸ்தத்துல பால் தவறுது பவுலருக்கு பயத்தின் உச்ச கட்டத்தில் பந்து வீச்சாளர் ஜூனியர்ஸ் அடித்தார் இது 100 மீட்டர் 200 மீட்டர் 300 மீட்டர் என்று தெரியவில்லை சென்ட்ரல் ஹாஸ்பிடல் பாலுக்கு பஞ்சர் போட ஹாஸ்பிடல் சென்டர் உள்ளது 9வது 3வது பால் 130 ஓட்டங்கள் இக்ராம் பந்தை அடித்து நொறுக்கி விட்டார் இன்னும் ஆறு அடிப்பாரா பிளாலே போட்டு கொடுத்த பந்தை இந்த முறை வேற ஸ்கூலுக்கு அனுப்பி இருக்காரு பிளாலே 4வது ஓவரின் 3வது பந்து அடித்தார் ஆதி நேராக சென்றது எல்லோ ரைட்ல முட்டுனாருங்க பால் எங்கேயே போச்சுங்க கிரேட் ஷாட்ங்க ஜூனியர் காக்கா நாங்கெல்லாம் ஷேரிங் தான் நாங்க ஷேரிங் சரி வாங்க எந்திரிங்க டக்குடு என்ன என்ன டாஸுக்கே இக்கிறவ பாக்க பேப்பறியா ஒரு ரூபா இந்தியா ஒரு ரூபா டைல் ஹெட் ஹெட் காசு பாய் பாய் நீங்க பேட்டிங்கா ஃபீல்டிங்கா பாய் பேட்டிங்கா மாற்றமே கிடையாது பேட்டிங்கா கமல் தேகா உங்க டீம் ஜெயிக்குமா ஃபர்ஸ்ட் பால் சீனியர் வெர்சஸ் ஜூனியர் ஓட முடியாது அமீன் காக்கா டு ஜிப்ரி போடு ஸ்கோர் குறியல நீ ஓடு நீ பேட்டிங் ஆடு ஃபோரா ஃபோரா சிக்ஸா அங்கடி போலிங்கடா அப்படிதான் எடுத்து விடு ஒரு ஃபோரா சிக்ஸா சிக்ஸ் உள்ள இறக்கி ஷாட்ரா கேட்ச் 6 போடு 4 6 தொடர்ந்து ஸ்கூலுக்கு போச்சு ராஜா கூப்பிடு ராஜாவோட ஜிப்ரி 50 ஜிப்ரி 54 புடி மாலை புடி இப்பெல்லாம் ஃபீல்டிங் பண்ணுவீங்களா
சூப்பர் லாஸ்ட் பால் எடுத்து தல புல் ஷாட் தான் குத்தி வரும். ஃபோர் ஃபோர் அதான்டா அப்படி தான போட சொன்னா. போல் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் டீமோட கேப்டன் இக்ரம் அலி. बैटिंग बैटिंग इकराम है, बैटिंग बैटिंग इकराम है. अड्डी 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 போட் போட் சமீமே ஆமதே அவ்வளவுதான் சூப்பர். அதெல்லாம் எங்கேயோ இருக்கு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். வா 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 ஒண்ணு போதே. ஒரு இறக்கு இறக்கு இறக்கு. 5 பால் முடிச்சுட்டான், ரன் அடிக்கல. ராஜா முகமது டு இக்ரம் அலி. ராஜா முகமது இக்ரம் அலி அடிப்பாரா? போட் டே 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 கிட்ட டே. தி கிரேட் ஷாட். டே டே சத்த வராம வர்றா டே. மீண்டும் சீனியர் அணியில் இருந்து ராஜா முகமது பந்து வீச எதிர்கொள்கிறார் இக்ரம் அலி. இது அடிப்பாரா? ஆஹா, சரியான பால். யாக்கர்கள் வந்த பாலை தட்டி விட்டு ஓடுறாரு. இவ்வளோ பொறுப்பாக இவர் விளையாடி பார்த்ததே இல்லை. இக்ரம் அஸ் கேப்டன். ரைவல்ரி கண்டினியூஸ். ரிஸ்வான் டு இக்ரம் அலி. டே டே வாடாடா டே வாடாடா டே வாடாடா. படிக்க போயிருக்கு, படிச்சிட்டு வரும் பால். இனிமே அடிக்கிறார் இக்ரம் அலி. படிக்க போன பால் வந்திருக்குது. அடிச்சா இது வேற ஸ்கூலுக்கு போயிருக்குது. 2ஆம் கிளாஸ் பாய் ஸ்கூல் இருக்குதே, பாத்துடுங்க. போன ஓவர் 4 பால் டாட் வச்சாலும் இந்த ஓவர்ல 2 6 பொளந்து விட்டாரு இக்ரம் அலி. 3ஆவது பாலை பிடிக்கிறாரு. படிக்க அனுப்புவாரா? ஒயிட் பால். பவுலரோட பயம் தெரியுது பால்ல. அச்சுறுத்துறாங்க இக்ரம் அலிய. பதஷ்டத்துல பால் தவறுது பவுலருக்கு. பயத்தின் உச்ச கட்டத்தில் பந்து வீச்சாளர் அடித்து விரட்டி கொண்டிருக்கும் இக்ரம் அலி அடிப்பாரா 3ஆவது பாலை? அல்லாவே என்று தப்பித்தார். காப்பில் வாங்கிக் கொண்டார். மயிரிலையில் உயிர் தப்பினார் இக்ரம். பவுலருக்கு சற்று பிரேக் கொடுத்துள்ளார், வேற ஒன்றுமில்லை. அடித்தார் அடுத்த பந்தை. பிடிக்க இயலாது யாராலும். பவுண்டரி. 6 மற்றும் 4. 6.4 100 அடித்தனர் ஜூனியர்ஸ். அடித்தார். இது 100 மீட்டரா 200 மீட்டரா 300 மீட்டரா என்று தெரியவில்லை. சென்றது ஹாஸ்பிட்டல். பாலுக்கு பஞ்சர் போட ஹாஸ்பிட்டல் சென்றுள்ளது. இக்ரம் அலி மீண்டும் மோதுகிறார். அடிக்கப்பட்ட பந்து உருண்டோடுகிறது. அடித்த அடியில் காத்து இறங்கியதால் பந்து மேலெழும்பாமல் உருண்டு செல்கிறது. ஓவர் நிறைவேறுகிறது. இத்துடன் 7 ஓவர்களில் 107 ஓட்டங்கள் பெற்றுள்ளன ஜூனியர்ஸ். இதோ மிதவேக பந்து வீச்சாளர் ஷமீமுதீனை எதிர்த்து இக்ரம் அலி 2 ஓட்டங்கள். நடந்து போறது 7 ரன் வைக்கப்பட்ட 2. ஷமீமுதீனாவோட 2ஆவது பால் இக்ரமுக்கு போச்சு. அல்மைதி ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த பால் ராஜாக்கா பிடிக்க பாக்குறாப்ல. கை உடைக்கப்பட்டது. 6 ஓட்டங்கள். 40 அடிச்சிருக்கிறாரு. அடிச்சாரே போல. ஒயிட் பால்.
ஒயிட் பால். இதோ ஆட்டம் பிரஷர் நிலையை எட்டியுள்ளது. அடிக்க பார்க்கிறார், ஏமாந்து விட்டார். விதேக பந்துகளில் ஏமாறு விக்ரம். 5வது பால் வீச வருகிறார் சமீமுதீன், எதிர்கொள்கிறார் விக்ரம் அலி. அரை சதத்தை பூர்த்தி செய்வாரா? இத்துடன் போடு என்று சொல்ல வந்தேன், ஆனால் அடிக்கவில்லை, ஏமாந்து விட்டார். டாட் பால். அது ஓவரில் 2 பால் மிச்சம் இருக்குது. 2 டாட்டை போட்டு விட்டாப்ல அடித்தார். இதுவும் அல்மைத்தி ஸ்கூலிற்கு அட்மிஷன் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது பள்ளிக்கூடங்களில். ஆஹா, ஒரு இறுதி பந்து அடிப்பாரா விக்ரம்? பொளக்கப்பட்டது இல்லை, தப்பித்துக் கொண்டார். டாட் பால். ஓவருக்கு 120 ஓட்டங்கள். அனைவரும் எதிர்பார்த்த பிலால் காக்காவின் ஓவர். வருகிறார் கேப்டன் அடிப்பதற்காக. இன்னும் எத்தனை சிக்ஸர்கள் காத்திருக்கிறது? காக்கா டு விக்ரம் அலி. ஸ்கூலுக்கு போகுமா? போனது. ஸ்கூல் அல்ல, ஹாஸ்பிட்டல். 24 மணி நேரம் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு சென்றுள்ளது பந்து. 50 அடித்து விட்டார். பேட்ட பிரதர். 9வது ஓவரின் 3வது பால் 130 ஓட்டங்கள். விக்ரம் மிக அழகாக போடப்பட்ட பந்து, ஏமாந்து விட்டார் அணியின் தலைவர். 130லேயே நிற்கிறது பிலால் காக்கா டு விக்ரம். ஆஹா, அடித்த பால் கவட்டுக்குள் புகுந்து வந்தது. எளிதான ஒரு ஓட்டம் மட்டுமே பெற முடியும். இதோ ஹலிஃபா வந்துள்ளார் களத்திற்கு. ஹலிஃபா எதிர்கொள்கிறார் பிலால் காக்காவின் பந்தை. அடித்து நொறுக்கி விட்டார். இது 6 ஓட்டங்கள் ஹலிஃபாவிடம் இருந்து. பெரிய மனதுடன் விக்ரம் அலி ரிட்டன் டிக்ளேர் ஆகிக்கொண்டே தனது அடுத்த வழித்தோன்றலான பிலாலை அனுப்பியுள்ளார் மட்டை பணி செய்வதற்கு. அடித்து டயர்டானதால் ரிட்டன் டிக்ளேர் ஆகிறார் விக்ரம். இது 10வது ஓவர். ரன் எத்தனை? 10 ஓவருக்கு 138 ரன்கள். இதோ அனீஸ் காக்கா வந்துள்ளார் பந்தை எடுத்துக்கொண்டு ஹலிஃபாவிற்கு வீச. அனீஸ் காக்கா டு ஹலிஃபா. பெரிய ஆறுகளை எதிர்பார்க்கிறோம். அடிக்க முற்பட்டார், தரையோடு செல்கிறது. பிடிக்கப்படுமா? இல்லை, 4 ஓட்டங்கள். 9.1க்கு 132 ஓட்டங்கள். இதோ அனீஸ் பாய் டு ஹலிஃபா. அடித்து விட்டார், மேலே எலும்பி சென்றுள்ளது. 6 ஓட்டங்கள். அடிக்கும் அத்தனையும் 6ஆக மாறினால் எப்படி ஸ்கோர் குறிப்பது என்று தெரியவில்லை. மீண்டும் அனீஸ் காக்கா டு ஹலிஃபா. ஒரு 4 ஒரு 6 இந்த ஓவரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடிக்க முற்பட்டார், தரையோடு செல்கிறது. இரண்டாக மாற்ற முயற்சி மாற்றப்பட்டது. 2 ஓட்டங்கள். 132 6 38 140 ஓட்டங்கள். 150 ஓட்டங்கள். இத்துடன் நிறைவு பெற்றது 9.3 பந்துகளில். லூலு முனையிலிருந்து அனீஸ் காக்கா டு ஹலிஃபா. அடிக்க முற்பட்ட மிஸ் செய்யப்பட்ட பந்து கீப்பரால் நழுவிடப்பட்டு பைஸின் வாயிலாக 1 ஓட்டம். இதோ அனீஸ் காக்காவிடம் இந்த கடைசி 2 பந்துகள். பிலாலுக்கு பெரிய 6. பிலாலு முட்டியுள்ளார், ஒரு முட்டு. எக்ஸ்ட்ரா கவர் திசையில் ராஜா காக்காவிடம் சென்று தஞ்சம் புகுந்தது. 2 ஓட்டங்கள். ஓட முடியலனாலும் பேட்டிங் எண்டுக்கு வந்து சேர்ந்துருவேன் ஓடிக்கிறார் பிலாலு. 2 ரன்னு. கடைசி பாலு, 10வது ஓவரோட கடைசி பாலு. அடிப்பாரா பிலாலு? போட்டு கொடுத்த பந்தை இந்த முறை வேற ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கிறாரு பிலாலு. ரோட்டை தாண்டி போச்சு. 6 ஓட்டங்கள். 10 ஓவருக்கு 159 அடிக்கப்பட்டுள்ளது ஜூனியர் அணியினால். இதோ மாலிக் காக்காவிடம் இருந்து வரும் பந்து ஃபுல் டாஸாக வந்தது. அடித்தார் ஆதி. 6. இவர் 6 அடி ஆதி என்று பெயர் பெற்றவர். 165 ஓட்டங்கள். அடி வாங்கினார். 6 அடி ஆதி என்று சொன்னேன், ஆனால் இப்போது அடி வாங்க மாதிரியாக ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆதி அடிங்க ஆதி. 11வது ஓவரின் 3வது பந்து. அடித்தார் ஆதி. நேராக சென்றது ராஜா காக்காவிடம். கேட்ச் செய்யப்படுமா என்று பார்த்த நிலையில் 6 அடி ஆதி அடிக்கும். 2வது 6. ஒரு பந்து மீதமுள்ள நிலையில் 11வது ஓவரின் 1 பந்து மீதம். இந்த பாலை 6க்கு அனுப்புவாரா ஆதி என்று பார்ப்போம். அடிக்கவில்லை. அடேங்கப்பா, டாட் பால். லாஸ்ட் ஓவரை வீச வருகிறார் அகமது அக்கா. எதிர்கொள்கிறார் பிலால். ஒயிடு பந்து. சீனியர்கள் பயத்தில் ஒயிடு பந்துகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். 2வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். பிலாலுக்கு போட்டார் அடி. வான வேடிக்கை. வானுயர் அடிக்கப்பட்ட பந்து நேராக கமால் அக்கா கைக்கு செல்கிறது. பிடிக்க முடியல. 4. இதோ அகமது அக்கா டு பிலால். அடித்தார் அடி. என்ன ஒரு அடி. சினோ ஹாஸ்பிட்டலை நோக்கி மீண்டும் ஒரு பந்து. 6 ஓட்டங்கள். இறங்கி அனைவரும் 6 அடித்துள்ளனர். இப்பயே எந்த டீ கடை என்று ரியாசாக்கா யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நோ பால். அடே உள்ள வாடா.
அவுட் இல்லை, அவுட் இல்லை, அவுட் இல்லை. நாட் அவுட் என்ற முறையில் பால் ஆடிக்கொண்டிருக்கிறார். அடிக்கப்பட்ட பந்து அட டாட் பாலை வாங்கி விட்டார். இதுக்கு அவுட்டே கொடுத்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். நோ வெக்கம், நோ சொரணை. இது அவுட் இல்லை. நீங்கள் அடித்தால் அவுட் என்று ஒத்துக்கொள்ள முடியாது. லாஸ்ட் 2 பால் அகமதாபாத் இப்ராஹிம் சார்ஜாவில் இருந்து வந்து இவரும் அடித்துள்ளார் ஒரு 6. இறங்கிய அனைவரும் 6 அடித்துள்ளனர் இந்த ஆட்டத்தில். அகமதாபாத் இப்ராஹிம் அடித்தார். இதுவும் 4ஆக மாற வாய்ப்பு. ஆஹா, லாலாக்கா பிடித்து விட்டார். 2 ஓடுங்கள். 12 ஓவர் நிறைவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை எத்தனை? 192 அடித்துள்ளனர் ஜூனியர்ஸ். டார்கெட் 193 சீனியருக்கு. வெக்கமா இல்ல. ஹிமாலய இலக்குடன் களமிறங்கும் சீனியர் அணி அடித்தே நொறுக்க வேண்டும் என்ற மனநிலையில் இறங்குகிறார் சமீமுதீன் கக்கா. அவருக்கு தட்டி கொடுக்க வருகிறார் கமாலுதீன் கக்கா. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓவர் தண்ணீர் போட போகிறார். யார் வரணும் அடிப்பிய? யார் வந்து அடிப்பிய? பிடிக்கிறாள், பிடிச்சா நல்ல பேட்டு தான். ஏங்க கவர்ல கேட்ச் கொடுக்கறதுக்கு பேட் என்ன பேட்? இல்லவே அம்பேர் இவர் வர்றாரு. கொஞ்சம் டேஞ்சரஸான அம்பேர் இவரு. ஏனா பேட் பண்ண சொல்லி டேய் எங்க ஒரு 2 பேர் வெளிய. மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் கேட்ச் மிஸ். ஃபர்ஸ்ட் பால் சமீமாக்கா கேட்ச் மிஸ். செகண்ட் பால் தன்வி டு சமீமாக்கா. சமீமாக்கா The great celebration. ஆஹா, bowling தானே. First over, third ball. Oh, great ball. Oh, great shot. Last ball தன்வி டு ராஜா முகமது. ரைட்ல முட்டிருக்காரு. அது ஒரு 4. தன்வியோட அடுத்த நிரப்பு ஹசன் அலி. ஹசன் அலி டு கமாலுதீன். கிராஸ் பால் வாங்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு 2 ரன்ஸ் ஒன்லி. இரண்டாவது பந்து சிறந்த தடுப்பு பண்ணி ஒரு ரன் மட்டும். மூன்றாவது பந்து ஃபீல்ட் இருக்கு. அங்கே ஒரு சிறந்த தடுமாற்றம். 2 ரன் ஒவ்வொருத்தர் முறையில். ரிஜா அவங்க டீமில் அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு பால் சரியில்லை, பால் சரியில்லைன்னு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ரிஜா பால் ஓய்து. இது ஒரு அகலப்பந்து. நாங்கள் அடித்தா மட்டும் போக மாட்டாங்க. இது இன்னும் என்னத்தை வச்சு போட்டானோன்னு தெரியல. ஆஹா, சிறந்த தடுப்பு பணி. டான்சிங் ரோஸ் மாதிரி ஆடி ஆடி ட்ரை பண்ணாலும் பேட்டில் பட மாட்டேது பால். 2 ஓவர் கம்ப்ளீட்டு, 18 ரன். 3வது ஓவர் கண்டினியூ ஓவர் தன்வீர் அஹ்மத். கண்டினியூ ஓவர் தன்வீர் ரிசர்வ் ஆப்பில் ராஜா முகமதுக்கு. ஃபோர். சிறந்த அடி. தன்வீர் டு கமாலுதீன்காக. 3வது பந்து. கிளாசிக் ஷாட். கிளாசிக் ஷாட். ஃபோர்த் பால் தன்வீர் டு கமாலுதீன்காக.
பால் ஏமாந்துட்டு பேட்டை விட்டாப்புல பால் ஸ்லிப்புக்கு வந்துச்சு. 5th பால் தன்வீர் டு ராஜா முகமது. ஸ்லோ பால் போட்டு ஏமாற்றி விட்டாப்புல. அங்கே ஒரு ஓட்டம் மட்டும். தன்வீர் டு கமாலுதீன் காக்கா. சிறந்த தடுப்பு பண்ணிங்க, சரியான ஃபீல்டிங். 4th ஓவர் ஹசன் கண்டினியூ ஒரு படம் வராது. 4th ஓவர் ஹசன் அலி டு ராஜா முகமது. 1st பால் நல்ல பால். ஒரு சிறந்த தடுப்பு பண்ணி ஒரு ஓட்டம் மட்டும். 2வது பால் ஹசன் அலி டு கமாலுதீன் காக்கா. இன்சைட் எட்ஜ் ஒரு ஓட்டம். 5th பால் ஹசன் அலி டு ராஜா முகமது. சுற்றி சுற்றி பார்க்குறாப்புல பட மாட்டேங்குது. ஹசன் அலி டு ராஜா முகமது அடிச்சாரு. அங்கே டேக்கன். ராஜா முகமது இடத்தை நிரப்ப அனீஸ் அகமது. லாஸ்ட் பால் ஹசன் டு அனீஸ் அகமது. ரைட்டில் ஏற்றி விட்டார். அங்கே ஃபீல்டர் இல்லை, அதனால் ஒரு ஓட்டம் மட்டும். ஓவர் கம்ப்ளீட். 4 ஓவர் கம்ப்ளீட்டு. 34 ரன்னு. 5th ஓவர் ரஹமத்துல்லா பாலை எதிர்கொள்ள அனீஸ் அகமது. 1st பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சுக்காரு. ஒரு ஓட்டம் மட்டும். 2வது பந்து ரஹமத்துல்லா டு கமாலுதீன் காக்கா. கமாலுதீன் முழு சத்த போட்டாலும் பால் போகாது போல. பால் போக மாட்டேங்குதுப்பா. என்ன பால் போடுறான்னு தெரியல. 10x பால் தான் இருக்குமா? 10x பாலா? 4வது பந்து ரஹமத்துல்லா டு அனீஸ் அகமது. நைஸ் பால். காக்கா 10x பாலா. சமீமாக்கா 10x பாலா. லாஸ்ட் பால் ரஹமத்துல்லா டு கமாலுதீன் காக்கா. நைஸ் பால். ஓவர் கம்ப்ளீட். 5 ஓவர் கம்ப்ளீட்டு. 35 ரன். கமாலுதீன் வரட்டு காக்கா. காக்கா இடத்த நிரப்ப அஹ்மத். 6th ஓவர் இப்ராஹிம் டு அனீஸ் அகமது. 1st பால் வளைச்சி அடிச்சிட்டாருங்க. இது ஒரு 6. 2வது பந்து இப்ராஹிம் டு அனீஸ். அடிக்க ட்ரை பண்ணாப்புல. ஒரு சுற்றி வந்தீக. 3வது பந்து இப்ராஹிம் டு அனீஸ். ஓடுறாடே ஓடாதடா. 4. 6வது ஒரு லாஸ்ட் பால். நைஸ் பால். சமீமாக்கா பரிதாப நிலையில் உட்காந்துருக்காப்புல. 7வது ஓவர் ஹாதி டு அகமது. 1st பால் வளைச்சி அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஓட்டம் மட்டும். ஆதியை தொடர்ந்து பிலால் காக்கா. இது ஒரு அதிரடி மட்டும் யார் லூடு போர்டுக்கு அடிப்பாவில் பாருங்க. இப்போ ஆஃபில் அரைஞ்சாப்பில்
கண்ணு தெரியாதவன்லாம் ஃபீல்டிங் நிப்பாட்டி என்னப்பா பண்றது? 4 ரன்கள். மூன்றாவது பால் ஹாதி டு பிலால் காக்கா. வளைச்சு அடிச்சாருங்க, கிண்டுனாருங்க ஒரு கிண்டு. பால் அங்கே போச்சு. 4வது பால் ஹாதி டு பிலால் காக்கா. வளைச்சு அடிச்சாருங்க. கெத்து மாதிரி ஆடுறாப்புல லாலாகா. 5th பால் ஹாதி டு பிலால் காக்கா. ரைட்டில் முட்டுனாருங்க, பால் எங்கேயோ போச்சுங்க. கெத்து தனது அணிக்காக 3 6 அடிச்சிருக்கார். காக்காக்கு டீனோட தான் அறி வருது. லாஸ்ட் பால் ஹாதி டு பிலால் காக்கா. இந்த பால் அடிப்பாரான்னு பார்ப்போம். இது ஒரு வடை, பால் எங்கேயும் போகல, கவலை இருந்துச்சு. 8வது ஓவர் இசாக் டு கெத்து பிலால். நீ என்ன போடுறது அப்படின்னு நான் அடிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா பாவம் டீசரை வைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் போட்டு கொடுத்துச்சு. இசாக் டு கெத்து பிலால். 2வது பால். பால் அங்கே போச்சுங்க, எங்கே ரோட்டுக்கு போச்சுங்க பால். சிறந்த முறையில் ஆடிக்கொண்டிருக்கிறார். 3வது பால் இசாக் டு கெத்து பிலால். பாலை ஏமாந்துட்டாரு. அங்கே ஒரு சிறந்த வடை பிடிப்பட்ட நிலையில் கெத்து பிலால் வீடு திரும்புகிறார். கெத்து தனது அணிக்காக 7 பாலுக்கு 6 6 அடிச்சு பேக் டு பெவிலியன். கெத்தை தொடர்ந்து அஸ்பாக். 4வது பால் இசாக் டு அஸ்பாக். ஷாட், குட் ஷாட். சிறந்த தடுப்பு பணியால் ஒரு ஓட்டம் மட்டும். 5th பால் இசாக் டு அஹ்மத். 3 பால் இருக்கு, அடி 2 பாலா. நைஸ் பால், இது ஒரு அகலப்பந்து. 10x பால் இல்ல. 5th பால் இசாக் டு அஹ்மத். ஒயிடு பாலை வளைச்சி அடித்தார். 2 ரன்ஸ் வந்துருச்சு, அங்கிட்டு வந்துருச்சு. லாஸ்ட் பால் இசாக் டு அஹ்மத். நைஸ் பால். 8 ஓவர் கம்ப்ளீட் ஆச்சு, 90 ரன். ஜூனியர் டீம் கேப்டன் இக்ராம் அலி அவர் பவுலிங்கை தொடர்புறாப்புல. இப்போ அஸ்பாக் டு இக்ராம் அலி டு அஸ்பாக். அடிப்பாரான்னு பார்ப்போம். பிடிவாய்ப்பு மிஸ் தழுவிடப்பட்டது. இக்ராம் அலி டு அஹ்மத். 2வது பந்து. ஒரு அகலப்பந்து. சார் அவனுக்கு பந்து போடவே தெரியாது, அடிச்சு போடுவேங்கிற பயத்துல போடுறான் பாருங்க, மூஞ்சிலே தெரியுது பாருங்க. 3வது பந்து. பயப்படுறான் பாருங்க. 4வது பால் இக்ராம் அலி டு அஹ்மத். ஐந்தாவது பால் விக்ரம் டு அஸ்பாக். ஒரு ஓட்டம் மட்டும். கேட்ச் பிடிக்க லாய்க்கே இல்ல. லாஸ்ட் பால் விக்ரம் டு அஹ்மத். கேட்ச் அவுட் என்ற முறையில் அகமது வெளியேறுகிறார். அகமதை தொடர்ந்து ரிஜ்வான், இவர் ஒரு ஜூனியர் தான், அவர் சீனியர் டீம் தான் விளாடுவான்னு சொல்லிட்டு வம்புடியாக போய் ஒரு ஓவருக்கு 4 6 கொடுத்தாப்புல. அந்த கொடுத்த 4 6 அடிப்பாரான்னு பார்ப்போம்.
ஆஹா இக்ரம் இவர் ஓவர் யார் அடிச்சாப்புலையோ அவரே இவருக்கு ஓவர் போடுறாப்புல. இக்ரம் டு ரிஜ்வான். ஓவரோட இறுதி பந்து. பதிலுக்கு பதில் அடிப்பாரான்னு பார்ப்போம் ரிஜ்வான். நைஸ் பால். ஓவர். ஹலிஃபா டு அஸ்பாக். ஃபர்ஸ்ட் பால். இன்சைடு. ஒரு ஓட்டம் மட்டும். ஸ்ட்ரைக்கில் தம்பியும் நான் ஸ்ட்ரைக்கில் அண்ணனும் சிறந்த முறையில் ஆடி வருகிறார்கள். யூசுப் பதான் இர்ஃபான் பதான் மாதிரி. ஆனால் பேட்டில் பால் தான் பட மாட்டேங்குது. இரண்டாவது பால். மூன்றாவது பால். ஹலிஃபா டு யூசுப் பதான். யூசுப் பதான் அடிக்க ஆட முடியாமல் அவுட் ஆகி வீடு திரும்புகிறார். யூசுப் பதானை தொடர்ந்து மாலிகாக்கா. போர்டு லாஸ்ட் பால். ஹலிஃபா டு மாலிகாக்கா. ஓவர். இப்ராஹிம் டு அஸ்பாக். நான்காவது பால். இப்ராஹிம் டு அஸ்பாக். இது ஒரு இன்சைட் எட்ஜ். லாஸ்ட் ஓவர். ஜூனியர் டீம் கேப்டன் விக்ரம் அலியை தொடர்ந்து மாலிகாக்கா. லாஸ்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால். ஷாட் காக்கா. 6. கேப்டன் ஓவரே ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சிட்டா மாலிகாக்கா. நைஸ் ஷாட். தேர்ட் பால். ஷாட். குட் ஷாட். 4 தானே இது? 4. லாஸ்ட் பால். மேட்சோட லாஸ்ட் பால். விக்ரம் டு அஸ்பாக். மேட்ச் முடிஞ்சு. ஜூனியர் விசஸ் சீனியர். ஜூனியர் ஜூனியர் டீம் கேப்டன் பத்தில இந்த வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெற்றி வந்து பெரிய வெற்றி. கேப்டன் ஹலிஃபா தானே? இல்ல இவர்தான் கேப்டன். ஹலிஃபா கேப்டன். அதான் நீ தான் கார்த்திகா. கேப்டன் ஆட மாட்டீங்களா? போயிட்டு போலாம். அடுத்த வாரம் வெற்றி சொல்லுங்க. காக்கா என்ன டீ கடை இப்ப 100 ரூபாய்ங்க. 100 ரூபாய்ங்க. 100 ரூபாய்ங்க.